தாஞ்சிரோ, நான் சொல்றத கேளு. இந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ஒண்ணும் நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. உன்னை தண்டிச்சே தீரணும். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்ன மன உடைச்சலாக்குன உன்னை இந்த கட்டானாவால ஒரே கிண்டா. नेज़ुको चलो, नेज़ुको चलो, नेज़ुको चलो, नेज़ुको चलो. டேய் ஜெனிட்சு, நிறுத்து. ஏன்டா இப்படி பண்ற? தாஞ்சிரோ, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் தாஞ்சிரோ. ஜெனிட்சு, எதுக்குடா இப்படி பண்ற? பைத்தியக்காரா, நிறுத்து. அவன் வேணும் தாஞ்சிரோ. நேசுக்கோ செல்லோ, நேசுக்கோ செல்ல குட்டி. தங்கச்சிடா. டேய் அறிவு கட்டவனே. அடங்கப்பா, பசிக்குதுடா டேய். மண்டையில இருக்கிற மாஸ்க கழட்ட மாட்டியாப்பா? வந்த 3 பேர்ல உங்க துணில தான் அழுக்கு மண்ணுன்னு நிறைய இருந்துச்சு. துவைக்கிறதுக்காக துணிய ஊற வச்சிருக்கேன். அது வரைக்கும் மானம் போகுதுன்னா இதை வச்சு மறைச்சுக்கிறீங்களா? இந்த துணி மிருதுவா, போட்டுக்க நல்லா இருக்கும். பாட்டி பாசமா தரேன். ராத்திரி சாப்பாட்டுக்கு டக்கரா டெம்பூரா செஞ்சு வைக்கிறேன். இறால மாவுல முக்கி எடுத்து எண்ணெயில பொரிச்சு குடுக்கறேன். எங்க போற? என்கிட்ட ஓடி வா நெசுக்கோ. எதுக்குடா என்ன அடிச்ச? ஐயோ, நாட்டாகுமோ மலை. நீங்க குணமாயிட்டீங்க. வடகிழக்கு வடகிழக்கு மறந்துடாதீங்க. அடுத்து நீங்க போக வேண்டிய திசை வடகிழக்கு. நீங்க 3 பேரும் நாளைக்கு நாட்டாகுமோ மலைக்கு போகணும். தெரியுமா உங்களுக்கு?
சரி நாங்க புறப்படுறோம். ரொம்ப நன்றி பாட்டி. இத தட்டுனா அதிர்ஷ்டம் கொட்டும். ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா. ஏய் கிழவி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த நெருப்பு பொறியால நமக்கு தான் நல்லது வரும். இது இவங்களோட சாங்கியம்டா. உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்கிற மாதிரியான வாழ்க்கைய வாழணும், சரியா? போர்க்களத்துல வெற்றி கிடைக்கட்டும். ஒரு காலத்துல வெற்றி பெருமைப்படுற வாழ்க்கையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் யாரா சுத்த காட்டு பயலா இருப்பான் போல இருக்கு. நீ கேக்குறது சரிதான், எனக்கும் அது சரியா தெரியல. ஒருவேளை அவங்க சொல்ல வந்தது நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமா நடந்துக்கணும்னு சொல்றாங்க போல இருக்கு. அது நமக்கு மரியாதையை தேடி தரும். ஏன்னா அசிங்கப்பட்டா நமக்கு தானே கஷ்டம். ஆமாமா. அப்புறம் அந்த பாட்டி நம்ம பாதுகாப்பை பத்தி கூட வேண்டிக்கிட்டாங்க பாத்தியா? ஏதோ நிலைமைன்னு சொன்னியே, என்ன நிலைமை? அப்புறம் நான் எதுக்கு அசிங்கப்படணும்? அது ஒழுங்கா நடந்துக்கணும்னு அதுக்கு அர்த்தம் என்ன? அப்புறம் அந்த பாட்டி நம்ம பாதுகாப்புக்காக எதுக்காக ப்ரே பண்ணணும் அதை சொல்லு. அந்த பாட்டிக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? நம்ம எந்த இடத்துல இருக்க போறோம்ன்றத பத்தி அந்த கிழவிக்கு என்ன கவலை? இவன் கூட விட்டு போற. நான் தோக்க மாட்டேன். அடே நானும் வர, நில்லுங்கடா. நில்லுங்கடா. ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா முடியாதா? ஜெனிட்சு, என்னாச்சு உனக்கு? பயமா இருக்குடா. கிட்ட போக போக எனக்கு விளக்கேத்திடுவானுங்களோன்னு. எதுக்கு நடுக்காட்டுல நலங்கு வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான்? பயந்தாங்கோலி பையன். யாரோ பார்த்து நலங்கு வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன பண்ணி தலையா. அந்த மலைய பார்த்தா உனக்கு எந்த பயமும் வரலன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்டா. சரி, அதுக்குன்னு இப்படியே உட்காந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அதுக்கு தான் கேவலமா இருக்குன்னு சொன்னேன். இதுல ஒரு கேவலமும் இல்ல, நான் சாதாரணமா தான் இருக்க. நீங்க தான் கிறுக்குத்தனமா பண்றீங்களா, கிறுக்கு பசங்களா? என்ன என்னடா ஆச்சு சொல்றா. என்ன வாசனை அது? அடே டேஞ்சரோ, ஏய் நில்லுங்கடா. எங்கடா என்ன விட்டுட்டு ஓடுறீங்க? நடுக்காட்டுல என்ன விட்டுட்டு போகாதீங்கடா. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவன் நம்ம யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கான். அவனும் ஒரு டீமன் ஸ்லேயர். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ இருங்கடா டேய். உனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? நான் இன்னும் இதுலதான் மாட்டிட்டு இருக்க போல இருக்கு. காப்பாத்துங்க. நான் அங்க போறேன். முதல்ல நான் போறேன். உனக்கு பயமா இருந்தா சொல்லி என் பின்னாடியே பத்திரமா வா. நான் கொல்ல பசியில இருக்கேன். இனோசுகே, இந்த பண்ணி மண்டை எந்த பசிய சொல்றான்? இதோ வர.
என்ன இதெல்லாம்? சிலந்தி வலை? ஐய, இந்த இடம் பூரா சிலந்தி வலை தான் போல இருக்கு. ஏய், சே, சே, சே. அது ஒன்றும் ஆகாது. இன்னும் என்ன ஒண்ணு வைக்கட்டுமா? உனக்கு ரொம்ப நன்றி. நான் அங்க போறேன்னு சொன்னதும் என் கூட வரேன்னு சொன்னல, நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கே அந்த மலையில இருந்து வந்த வாசனை ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த நேரத்துல தனியா என்ன பண்ண போறேன்னு யோசிச்சேன். இப்ப என் கூட நீ இருக்க. இந்த துணி மிருதுவா போட்டுக்க நல்லா இருக்கும். பாட்டி பாசமா தரேன். உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்கிற மாதிரியான வாழ்க்கைய வாழணும். சரியா? போர்க்களத்துல வெற்றி கிடைக்கட்டும். இன்னும் வா போலாம். நாங்க உன்னை காப்பாத்த வந்திருக்கோம். என்னோட பேரு கமாண்டோ டான்ஜிரோ. மிசினோட்டோ ரேங்க்ல இருக்கேன். மிசுனோட்டோவா? அவங்க ஹஷீரா யாரையும் அனுப்பலையா? மேல எத்தனை மிசுனோட்டோ தொங்குறாங்கன்னு தெரியுமா உனக்கு? உன்னை இனோசுகே, வாய மூடு. ஒன்னு அனுப்புனாங்க நான் சொல்றேன். இப்ப நான் உன்னை எங்க அனுப்புறேன்னு பாக்குறியா ஜில்பா தலையா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உச்சி முடிய கொத்தா பிச்சிடுவேன். யார்ப்பா இவரு? எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? நான் உன் சீனியர்ப்பா, மரியாதை கொடு. இந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த காசுகைக்காக தான் சொல்லுச்சு. அதை கேட்டு 10 டீமன் ஸ்லேயர்ஸ் இந்த பகுதியில வந்துட்டு இருந்தோம். நாங்க மலையேற ஆரம்பிச்ச உடனே பிரச்சனைய ஆரம்பிச்சது. எங்கள்ல சில மெம்பர்ஸ் திடீர்னு கட்டானாவை எடுத்து ஒருத்தனா கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையா நீ திரும்ப வந்துட்ட. போனதுல முக்கால்வாசி இறந்து போயிட்டாங்க. மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்ட, அப்படித்தானே? அந்த பகுதியில 12 கிசுகி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு அஷீராவை அனுப்புனாதான் சரியா வரும். கியோ, ஷினபோ. புரியுது. ஒரு மனுஷனும் டீமனும் ஒன்னா பயணிக்கிறாங்களா? உங்களால இதை ஏத்துக்க முடியுதா டோமியோக்கா? மனுஷங்களை டீமன் சாப்பிடுற வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன வெறுத்திருப்பாங்களா? கூட வந்த நண்பனை இப்படிதான் பாதி வழியிலே விட்டுட்டு போவாங்களா? இத பத்தி கேட்கலாமா இல்ல வேணாமா? அவங்க 2 பேர் பேசி என்ன சம்மதிக்க வச்சிருந்தா கண்டிப்பா கூட போயிருப்பேன். அதுல சந்தேகமே இல்ல. அதுலயும் இந்த பயங்கரமான காட்டுல நடு ராத்திரியில ஒரு நண்பனை நானா இருந்தா விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். என்ன வேலைக்காகாதவன் நினைச்சிட்டாங்களா? கோவப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. உன் நண்பர்களை காப்பாத்த. உனக்கு என்ன? உனக்கு எங்களை பத்தி என்ன கவலை? மனுஷங்க பிரச்சனை உனக்கு எப்படி புரிய போகுது? அப்படித்தானே குருவி? இப்ப சொல்ற கியூட் நான் யாரு தெரியுமா? அது நெசுகோதான். ஒரு குருவியா இருந்து இப்படி கொத்துறா. ஐயா, அந்த லூசு பையன் அந்த நெசுகோவை கூட்டிட்டு போறானே. டேய் டான்ஜிரோ, ஏன்டா இப்படி பண்ண? என் காதல பிரிச்சா என் வாழ்க்கையை பிரிச்ச. இப்ப என்ன நெசுகோவையை பிரிக்க பாக்குறியே? இருடா, நான் உள்ள வரேன். வர 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 நெசுகோ செல்லம், இதோ வந்துட்டேன்.
என்ன சத்தம் அது? வினோதமா இருக்க. மறுபடியுமா? அதே சத்தம் திரும்பவும் கேக்குது. இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். இது கேட்ட உடனே ஒருத்தர் மாத்தி மாத்தி கொன்னுப்பாங்களே. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இவங்க எல்லாருக்கும் மண்டை குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். டீமன் ஸ்லேயர்ஸ்குள்ள சண்டை போட்டுக்க கூடாதுன்னு இவங்க மறந்துட்டாங்க போல. இல்ல அது இல்ல, இவங்க மூவ்ஸ் வித்தியாசமா இருக்கு. இவங்க எல்லாரையும் வேற யாரோ கட்டுப்படுத்துறாங்க. அப்படியா விஷயம்? இவனுங்க எல்லாரையும் வச்சு செஞ்சிடுறேன். இல்ல இல்ல வேண்டாம், இவங்க யாரும் சாகல. இதுல சில பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம நண்பர்களோட இறந்த உடலை நாமளே காயப்படுத்திட கூடாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன இது? இவன் மேல இருந்து ஒரு நல்ல வாசனை வருது. இந்த வலைதான் இவங்களை கட்டுப்படுத்துது. அது எல்லாத்தையும் வெட்டு. உனக்கு முன்னாடியே நான் அதை பார்க்கலன்னு நினைக்கிறியா? அந்த இடம் எங்க இருக்கு? டீமன்ஸ் எங்க இருந்து இவங்களை கட்டுப்படுத்துது? என்ன இது? இவ்வளவு மோசமான வாசனை ஒரு நொடிக்கு இப்படியா? என்ன இதெல்லாம்? சிலந்திகள். இதை வச்சுதான் அந்த டீமன் உங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துதா? அப்படின்னா என்னோட எல்லா செல்லக்குட்டி பொம்மைங்களும் தயாராயிட்டீங்களா? உங்க கை கால் கழண்டு விழற வரைக்கும் ஆட்டம் தொடரட்டும். இந்த வலைகளை வெட்டினா மட்டும் போதாது. ஒரு பக்கம் சிலந்திகள் வலையை பின்னிக்கிட்டு தான் இருக்கும். அதனால மறுபடியும் மோசமான வாசனை. இது என்னவா இருக்கும்? இந்த வாசனை காத்துல கலந்து வருது. அப்போ இங்க இருக்க எல்லா சிலந்திகளையும் நம்ம போட்டு தந்தா சரியா போயிடும் இல்லையா? அது நடக்காத காரியம். ரொம்ப சின்னதா இருக்கு பாத்தியா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கும். நம்ம முதல்ல இதுங்களை கட்டுப்படுத்துற டீமனை தான் அழிக்க பார்க்கணும். சாவுங்கடா. அதுங்களை அடிக்கிறதுனால பயன் இல்ல. நான் சொல்றதை கேளு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அந்த டீமன்ஸ் இருக்கிற இடத்தை மட்டும் என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு உதவியா இருக்கும். அந்த மோசமான வாசனையை பின்தொடர்ந்து போ. என்னால சரியா அது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இங்க பாரு. உன்னோட பேர் என்ன? என் பேரு முராட்டா. முராட்டா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க யாரையும் காயப்படுத்தாம சமாளிக்கலாம். இனோசுகே, நீ போ. என் குடும்பத்தோட நிம்மதியான வாழ்க்கையை தயவு செஞ்சு நீ கெடுத்துறாத. காத்துல மிதக்கிறானா? இல்ல, சிலந்தி வலையில நிக்கிறான். இவன் யார குடும்பம்னு சொல்றான்? என் அம்மா உங்கள ஒருத்தர் கூட விடாம கொல்லதான் போறாங்க. அம்மாவா? எங்க போற? நில்லு. நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட்டே இருக்க. இனோசுகே, எதுக்கு இப்ப இவன் வந்துட்டு போனா? அப்படின்னா சிலந்தி வலைய வச்சு கட்டுப்படுத்துறது இவன் இல்ல போல இருக்கு. அதனால முதல்ல நாம என்ன பண்ணலாம்னா, புரியுது புரியுது, நீ சொல்றது புரியுது. அந்த டீமனை முதல்ல கண்டுபிடிச்சு பொழந்துருன்னு சொல்றதானே? நான் பாத்துக்கிறேன். Beast breathing.
7th form spatial awareness. பிடிச்சிட்டேன். நீ அங்கதான் இருக்கியா? எங்களை யாரும் தொல்லை பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நாங்க 5 பேரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா வாழ்வோம். இந்த ஒற்றுமையை யாராலையும் உடைக்க முடியாது. உடைக்கவும் விட மாட்டோம். நெசுகோ செல்லம், டான்ஜீரோ, 2 பேரும் எங்க இருக்கீங்க? நெசுகோ அங்க ஆபத்துல இருக்க, என்ன அமைதியா இருக்க சொல்ற? கத்தாம எனக்கு உதவி செய் குருவி. என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டு நீ என்ன பண்ற? இத சாப்பிடு. சாப்பிட்டு எனக்கு உதவி பண்ணணும். நெசுகோ ஆபத்துல இருக்கால குருவி. நெசுகோ செல்லம். அடுத்த எபிசோட் 16 மற்றவரை முதலில் செல்ல விடுவது. தொடர்ந்து பாருங்கப்பா.